சீக்கை விளைந்தது செய்வினை மூட்டிற்று ஆக்கை தீரிந்தது அலகு பழுத்தது மூக்கினில் இருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 19வது அத்தியாயம். தீவிரம். பிறப்பை அறுக்கும் பெருந்தெய்வம் நல்கும் பெரும் தவம் நல்கும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குரப்பன் குவிமுலை கோமலவல்லி சிறப்போடு பூசனை செய்ய நின்றாருக்கு. உண்மையிலே ஒரு அருமையான மந்திரம் தான். பிறவி தொடரை அறுத்து தன்னகத்தே அணைக்கின்ற பெரும் பாக்கியம் கிடைக்க வல்லது. யாரு அப்படின்னாக்கா, தன்பால் பேரழகுடன் நின்று அனைவரையும் ஈர்க்கின்ற அவளை நாம் சிறப்பாக பூஜை செய்து நின்றால், அவள் கூடவே நிற்கும் போது அவளும் கூடவே இருப்பதை உணர்ந்து இந்த பிறப்பை அறுக்க முடியும் என்று அருமையாக இந்த பாடலில் உணர்த்துகின்றார் திருமூல நாயனார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குரு கிடைப்பாங்க. வாரியாருக்கு பாத்தீங்கன்னா தந்தை தான் குரு. வள்ளல் பெருமானுக்கு குரு கிடையாது. அவர் ஓதாது உணர்ந்தவர். இந்த முக்கியமா பல நிலைகள் இருக்குது. அதாவது 4 மார்க்கங்கள்ல கூட நம்ம கடவுளை கும்பிடுறோம், வழிபடுறோம், பிரார்த்தனை பண்றோம், பாட்டு பாடுறோம், நிறைய நூல்களை படிக்கிறோம். இது வரைக்கும் வர்றதெல்லாம் அபரநாணம். அதுல இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் பரநாணத்துக்கு. அந்த பரநாணம் எப்படி நமக்கு கிடைக்கின்றது அப்படின்றதுலதான் நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பாஸ்டு என்ற ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். ஏன்னா கிரியை எப்படின்னா, சிவனை தந்தையாக உரிமையாக கும்பிடுறோம், நாங்க அடிமையா இருக்கணும். சரியில்ல கிரியில உரிமை கேட்கலாம் அவர்கிட்ட. சிவ பூஜை பண்றதுக்கு ஒரு ரைட் இருக்குது. ஆனா இந்த நம்ம ரைட் அப்படின்றத கிரியையில தான் நம்ம அதிகமா எடுத்துக்க முடியும் அப்படின்றதும். யோகத்துல பார்த்தோம்னா சிவமும் ஆன்மாவும் தோழமையா இருக்கணும். இங்க பையன் மகன் தந்தை, இங்க ஃப்ரெண்ட்லி. அப்புறம் சிவனும் ஒரு அன்னோன், ஆன்மாவும் அன்னோன், இரண்டும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல கொண்டு வர்றது. அதுக்கு நிறைய நம்ம அப்பர் சுந்தரார், மாணிக்க வாசகர் இவர்களுடைய நிலைகள்லாம் கூட அந்த 4 மார்க்கத்தை ஒத்தி இருக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னா, சிவயோக நிலைக்கு போய் சிவ அனுபவம் போகணும். அப்ப சிந்தனை முழுக்க சிவனை லாக் பண்றதுலயே, சிவனை பத்தி சிந்தனையிலேயே இருக்கணும். அதுதான் சமாஜ நிலைன்றது. இங்க அந்த 2வது வரியில வருது பாருங்க, மரப்பை அறுக்கும் அப்படின்னா மறவாது இருக்க வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமல் இருக்க வேண்டும் அப்படின்னாரு காரைக்கால் அம்மையார். அப்போ அவனை ஒரு நொடி போதும் மறக்காமல் வழிபட்டு கொண்டு சிறப்பாக பூஜை செய்து கொண்டு நின்றவர்களுக்கு பிறப்பை அறுக்கின்றான் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான கருத்தா உணர்கின்றேன். நன்றி. வாருங்கள் ரத்னோகார் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் தீவிரம் 1524வது பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குரப்பெண் குவிமுலை கோமளவல்லி சிறப்பொடு பூசனை செய்ய நின்றார்க்கே. பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குரப்பெண் குவிமுலை கோமளவல்லி சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே. செய்ய நின்றார்க்கேன்னு ஒரு பிரதிலையும் சரவணனையா தளத்துல செய்ய நின்றாளே அப்படின்னு கொடுத்திருக்குது. இதற்கான விளக்கம் சரவணனையா தளத்திலிருந்து. இனிமேல் எடுக்க வேண்டிய அனைத்து பிறவைகளையும் அறுத்துவிடக்கூடிய மிக பெரும் தவத்தை அருளுவதாகவும், இறைவனிடமிருந்தே பிரிந்து வந்திருக்கின்றோம் என்பதை மறந்துவிட்டு
மாயையில் இருக்கின்ற நிலையை அறுக்கின்ற வழியில் சாகர்களை செல்ல வைக்கின்றவளாகவும் அதற்கு தேவையான அனைத்து ஞானங்களையும் அருளுகின்ற சக்தியாகவும் குவிந்த மார்பகங்களின் மூலம் அபிலத்தை வழங்குவவளாகவும் அடியவர்களை தன்பால் இருக்கின்ற பேரளவுடன் என்றும் இளமையானவளாகவும் இருக்கின்ற இறைவியானவள் சிறப்பு பொருந்தியவளாக அவர்களை பூஜைகள் செய்ய வைத்துக் கொண்டே அருட்சக்தியாக எப்போதும் சேர்ந்தே நிற்கின்றார் அப்படின்னு இதுல அவர் கொடுத்திருக்காரு. இன்னொரு தேவாரம் நட்டு வருதுல இருக்கிறத பார்ப்போம். இமயமலையில் தோன்றி வளர்ந்த மகளும் அபர ஞான பரஞானங்களையே இரு தளங்களாக கொண்டு உயிர்களுக்கு அந்த ஞானமாகிய பாலை ஊட்டி வளர்ப்பவளும் ஆகிய சக்தி மேற்கூறியவாறு முதல்வனை கண்ணுற்று நிற்கும் ஞானத்தால் வழிபடுகின்றவர்களுக்கு தவங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த தவமாகிய சிவபுண்ணியத்தை வழங்குவாள். அதனால் பிறப்பை ஒழிப்பாள். சிவனை மறக்கும் அறவியாகிய அஞ்ஞானத்தை நீக்குவாள். யாவரும் அவரை வழிபடும் நிலையில் உயர்த்து வைப்பாள். இதன் குறிப்புரையாக காரண காரிய முறையால் முன்னிற்க பழகாய பெரும் தவம் நல்கல் செய்யுள் நோக்கி பின் நின்றது. குறச்சாதியாக கூறியது மலைமகளாதனை நயம்பட குறித்தவாறு. சிறப்பு இங்கு ஞானம் கொடு உருபு வேலோடு நின்றால் கோளோடு நின்றான் என்பவற்றில் போல சிறப்பித்தற் பொருளில் வந்தது. நின்றார் உரியராயினர். இதனால் தீவிர சந்நிதபாதத்தின் பயன் கூறப்பட்டது அப்படின்னு இந்த இதுல கொடுத்திருக்காங்க. கௌரியம்மா பாருங்களம்மா. வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக அருமையான விளக்கங்கள். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் தந்திய பெரும்பான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1524. பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும் மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் குரப்பெண் குவிமுலை கோமலவல்லி சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே. Translation: She, the beautiful damsel of the mountains with round breast, cuts off the birds, blesses with penance, cuts off forgetfulness, and helps to set on track. For them who pay obeisance in an exemplary manner. பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும். பிறப்பை எப்ப அறுக்க முடியும்னா நமக்கு அந்த சித்தம் தெளிவாகும் போதுதான், மனம் தெளிவாகி புத்தி தெளிவாகி சித்தம் அந்த ஆள் மன பதிவுகள்லாம் நீங்க பெற்றாதான் நமக்கு இந்த பிறப்பை அறுக்க முடியும். அதாவது நம்மகிட்ட எந்த கர்மாவும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எந்த வினைகளும் இல்லை. அந்த நிலைக்கு போன பிறகுதான் நமக்கு பிறப்பை அறுக்க முடியும். அதுக்கான பெருந்தவத்தை நல்றது இந்த யோகத்துக்கு வந்த பிறகுதான் முழுமையா இறைவன் பக்கம் திரும்ப வைக்கிறது. அந்த அர்த்தத்துல இதுல பார்க்கலாம். மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும். இந்த யோகத்துலதான் நமக்கு 2 விஷயம் நடக்கும் இல்லையா? பொதுவா நமக்கு யோகத்துக்கு வந்த பிறகுதான் நமக்கு உள்ள திரும்புவோம். நம்ம வெளியிலே நம்ம புற உலகிலே இருந்துட்டு நம்ம உள்ள திரும்புறது நடக்கும். நம்ம யாருன்றது மறந்து இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா இங்க பயங்கர நிறைய வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம யாருன்னு முழுமையா மறக்கணுங்கிறதுக்காக நமக்குன்னு ஒரு உடல் கொடுத்துட்டாங்க, நமக்குன்னு ஒரு மனம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல நான் என்ற இது இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. நம்மளோட சிஸ்டம் அந்த மாதிரி செயல்படுத்தணும்னு. அதுக்கப்புறம் நம்ம விழிப்பு நிலையில இருக்கும்போது இந்த உலகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுதான் என்னோட உலகம், இதுதான் நான், இதுதான் என்னோட உடம்புன்னு நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, நான் இதுல இருந்து தப்பிச்சு, இதான் மாய உலகம்னு சொல்றாங்களே, நான் தப்பிச்சு நான் வேற ஏதாவது விழிப்பு நிலையில போலாமா அப்படின்னு நான் கனவுல போறேன் அப்படின்னாலும் அதுல இருந்து நாம திரும்ப விழிப்பு நிலைக்கு வரும்போது அதுதான் மாயை, இதுதான் உண்மை, நம்ம இதுலதான் உண்மையா இருக்கோம்னு நினைச்சுக்கிறோம். சரி, நான் கற்பனையில நான் போறேன், வேற எங்கேயாவது எதுலையாவது இந்த மாய உலகத்துல இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்றதுக்காக கற்பனையில நான் போறேன்னா என் மனம் மட்டும்தான் போகுது. இறந்த காலத்துக்கு போகுது, எதிர்காலத்துக்கு போகுது, அதுவும் மாயை. இது நான் முழிச்சிட்டு இருக்கிறதா நிஜம் அப்படின்னு நம்மளை இதுதான் உண்மைன்னு நம்ம நம்புறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண வைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அதை பக்குவம் அடையணும், நம்மளோட வினைகளை தீக்கணுங்கிறதுக்காக.
எந்த பக்கம் போனாலும் நம்ம வந்து இதுல இருந்து வெளியில வர முடியாதபடி எல்லா கதவையும் மூடி வச்சிருப்பாங்க. நம்ம தூங்கினாலும் சரி சரி நான் எதையும் வேணாம், நான் தூக்கத்துல போறேன்னா நானே இல்லாமையே ஆயிடுறோம். அப்ப விழிப்பு நிலைக்கு வந்தாதான் நான் அப்ப இந்த விழிப்பு நிலை தான் என்னோட உலகம், இதுதான் என்னோட இது அப்படிங்கிற மாதிரி எல்லா கதவுமே நம்ம எந்த சைடும் நம்ம போக முடியாதபடி எல்லா கதவுமே பூட்டி இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா இதுல இருந்து நம்ம வந்து ஒரே ஒரு கதவு எங்க இருக்குன்னா அது நமக்குள்ளதான் இருக்கு. அந்த கதவு வழியா மட்டும்தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும். அதுக்கு வந்து இந்த யோக மார்க்கம் தான். அந்த யோக மார்க்கம் தான் நம்மளை வந்து இன்னும் இது தீவிரம். அதுதான் இந்த தீவிரம். நம்ம கொஞ்சம் மந்தத்தரத்துல இருந்து இப்ப தீவிரம் வந்திருக்கோம். அந்த தீவிரம் என்றது என்னன்னா நம்ம இன்னும் உள்ள போகிறது. நம்ம எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் இறைவனை நினைக்கிறோம்னு நம்ம நினைச்சோம். நினைக்கிறோன்றதுல இருந்து செய்கிறோம் அப்படின்னு வந்தோம். செய்கிறோன்றதுல இருந்து இப்ப உணர்றோம் அப்படின்ற நிலைக்கு வரோம். அதுக்கப்புறம் இருக்கிறோன்ற நிலைக்கு வரோம். எதையுமே இன்னும் ஆழமாக கொண்டு போறதுதான். தீவிரமாக கொண்டு போற விஷயம்தான் இங்க நடக்குது. இப்ப சாதாரண உணர்ச்சியே வந்து இப்ப நான் கோவப்படுறேன் அப்படின்னாலும் இப்ப கோவத்தை நம்ம செய்யறேன்னு சொல்ல மாட்டோம். நானே தான் கோவமா இருக்கிறேன்ற அளவுக்கு நான் கோவமா இருக்கிறேன்ற அளவுக்கு நம்ம உணர்ச்சியை வந்து ஆழமா கொண்டு போறோம் இல்லையா? அதே மாதிரிதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் சந்தோஷத்தை செய்யறேன், இப்ப நான் சந்தோஷத்தை நினைக்கிறேன் இப்ப அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் சந்தோஷத்தை வந்து நான் உள்ள எடுத்துட்டு போந்து அந்த சந்தோஷமாகவே மாறும்போது தான் அது நான் தீவிரமா நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல தியானமும் சரி. தியானம் செய்யறோன்றது இல்லாம அந்த தியானமாவே நாம இருக்கிறது தான். அந்த இறைவன் திருவடியை பற்றி கொண்டே இருக்கிறதுக்கு நம்ம ஆழமா போகணும். பக்தி நிலையில வந்து நான் இப்ப எப்படி நம்ம வந்து சந்தோஷத்தை நான் பார்க்கிறேன், சந்தோஷத்தை நான் நினைக்கிறேன், அப்புறம் சந்தோஷத்துக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், அப்புறம் சந்தோஷத்தையே நான் வந்து பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த அந்த மாதிரி இப்ப நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன்ற உணர்ச்சிக்கே நம்ம ஆழமாக போகும்போது இறைவனை நோக்கி போறதுல தியானம் தான். அந்த தியானத்துல பக்தி மார்க்கமா தான் பக்தி உணர்வு தான். அந்த பக்தி உணர்வுலயே நம்ம ஆழமாக இன்னும் ஆழமாக அந்த உணர்வையே பற்றி கொண்டே உள்ள போகும்போது நமக்கு அந்த கதவு திறக்கும். நமக்குள்ள இருக்க அந்த கதவு அது ஒரே ஒரு கதவு தான் நமக்கு இருக்கு, நம்ம இறைவனை அடையணுங்கிறதுக்கு. அதுல போகும்போது தான் என்ன தெரியும், அந்த மறப்பை இருக்கும்னா இங்க வந்து நம்ம மறந்திருந்த விஷயம், நான் யாருன்றதே தெரியாத அந்த விஷயம் வந்து இங்க வந்து அறுக்கப்படும். நான் யாருன்றது புரிய வரும். நமக்குள்ள இன்னொரு ஒரு விழிப்பு ஒண்ணு இருக்கு, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆன்ம விழிப்பு வரும். மனதுல இருந்து விடுதலை வரும். இதெல்லாம் வந்து இந்த யோகத்துல நம்ம உள்ள ஆழமாக போக போக தான் அந்த இது நமக்குள்ள நடக்கும். மரப்பை அறுத்து வழிபட வைக்கும். அந்த ஆன்மாமையை வந்து நம்ம பற்றி கொள்வோம். இது வரைக்கும் நம்ம வெளியில இருக்க இறைவனையே நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம். அதுக்கான செயல்களை செஞ்சுட்டு இருப்போம். எப்ப நமக்குள்ள போய் ஆழமாக உள்ள போய் நான் அந்த இறைவனோட அந்த ஆன்மாவை புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் நமக்கான பாதை, இதுதான் நமக்கான வழி. இது நமக்குள்ள இன்னொரு விழிப்பு நிலை இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது தூக்கம், கற்பனை, கனவு, இதெல்லாம் தப்பிச்சு போக பார்த்தோம். ஆனா எதுலயுமே நம்மளால தப்பிக்க முடியல. நமக்குள்ள இன்னொரு ஒரு விழிப்பு நிலை இருக்கு. அதுதான் ஆன்மாவோட விழிப்பு நிலை. அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம போகணும்னா தீவிரமா தான் போகணும். மேலாப்புல நம்ம வந்து பக்தியிலே வெளியிலேயே நம்ம எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து எதுக்குன்னா இந்த உலகத்துக்கான விஷயங்களை நீங்க கேட்டுக்கலாம். அதான் அடுத்த வரியில வந்து சொல்றாங்க, குரப்பெண் குவிமுலை கோமலவல்லி. குரப்பெண்ணா இங்க மலை சார்ந்த குறிஞ்சி நிலப்பெண். அதாவது நம்ம கைலை மலை எடுத்துக்கலாம். அந்த இறைவனுக்கே சொந்தமான இடத்துக்கான சக்தி தேவி குவிமுலை கோமலவல்லி. இங்க வந்து அவங்க இளமையவும் அவங்க எப்படி எல்லாத்துக்கும் ஐயா சொன்னாங்க இல்லையா, பரஞானம் அபரஞானம், அது மாதிரி அந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஞானத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தேவையோ அதை கொடுக்குற கோமலவல்லி. கோமலவல்லின்னா அந்த இளமையான அழகான கொடி போன்றவள் அப்படின்றது அதை அவங்கள போற்றி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம வெளியில இருக்கிற வரைக்கும் இந்த இறைவனோட சக்தியை வந்து நம்ம கோயில்ல இருந்தோ நம்ம கேட்டோ நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். இப்ப கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இந்த உலகத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனா என்னன்னா இந்த மாய உலகத்திலே தான் இருப்போம் நம்ம. இந்த மாய உலகத்துல நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாம். அதுக்கான வினைகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டே தான் போய்கிட்டே இருப்போம். எவ்வளவு கேட்கிறோமோ அதுக்கான வினை வந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் மாயன்றது புரிஞ்சு நம்ம எப்ப உள்ள திரும்புறோமோ அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இறைவனை நோக்கி நம்ம அந்த பிறப்பை அறுக்கிறதுக்கு, மரப்பை அறுக்கிறதுக்கு, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த யோகத்துல இந்த 2 தான் மெயினா நடக்கும். நம்மளோட பிறப்பும் அறுக்கப்படும், இந்த மரப்பு நம்ம யாருன்னு மறந்துருக்கிறோம் இல்லையா அதுவும் அறுத்து நான் யாருன்ற உண்மையும் இங்க புலப்படும். சிறப்போடு பூசனை செய்ய நின்றார்க்கே.
இதை சிறப்போடு பூசணை செய்யணும், அதை வந்து தீவிரமாக செய்யணும், ஆழமாக நம்ம உள்ள போக போக தான் நமக்கு அது யாருன்றது நமக்கு புரிய வரும். நம்ம நம்ம இந்த யோகத்துக்கு நம்ம எப்போ உள்ள திறந்து நமக்குள்ள போகிறோமோ அப்பதான் நமக்குள்ள இருக்கிற இறைவனோட விழிப்பு நிலையில பார்க்கும்போது தான் என்னன்னா இந்த மனதிலேருந்து நம்ம விடுதலை ஆக முடியுது. இது ஒரு மாய உலகம்தான், இது வந்து உண்மை இல்லை அப்படின்றது அந்த உண்மையை நம்ம பற்றி கொண்டே இருக்கும்போது அந்த உண்மையிலையுமே ஆழமாக நம்ம வந்து சிறப்பான பூசை, அந்த உணர்விலேயே நம்ம சிறப்பான பூசை செய்யும்போது நம்மளாலையும் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும். அது பக்தி மார்க்கத்துல இருந்தனால ஆழமாக நம்ம பக்தி உணர்விலேயே நம்ம பற்றி கொண்டே இருக்க இருக்க அது நம்ம உள்ள உணர உணர அந்த உணர்வு நிலையை மேலோங்க நம்ம அதையும் பிடிக்கலாம். கிரியையில பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்றது, சிவ பூஜை செய்யறது, அந்த மந்திர சக்தியுமே நம்ம பயன்படுத்தி அந்த மனதையும் ஒருநிலைப்படுத்தி நம்ம அதுக்குள்ளேயும் ஆழமாக போகும்போதும் நம்ம அங்க அங்க போய் சேர்ந்துட முடியும். அதே மாதிரி தியானம் வந்து நம்ம ஒருநிலைப்படுத்திடுறோம். இந்த இதுல இருந்து எல்லாத்துல இருந்து வெளில வர்றதுக்காக அந்த அமைதியான இடத்துக்கு போய் அந்த மனதை அமைதிப்படுத்தி அங்கேயும் அதுலயும் நம்ம எவ்வளவு தீவிரமா போறோமோ அந்த இதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும். இது ஞான பாதை பார்த்தீங்கன்னா அங்க வந்து இந்த அகங்காரத்தை அந்த நானாகவே இருக்கிறேன்ற அந்த இடத்துக்கு நான் யாருன்றதை கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி நான் யாரு தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு உள்ள போகும்போதும் நமக்குள்ள இன்னொரு விழிப்பு நிலை இருக்கு. இதோட இந்த இந்த வெறும் தூக்கம், கனவு, கற்பனை அப்படின்னு மட்டும் இல்லை, இதுக்கு மேல உள்ள ஒரு ஆன்மான்றது ஒன்று இருக்கு, அதற்கான விழிப்பு நிலை இருக்கு, அது நான் யாருன்றதையும் நமக்கு காமிச்சு கொடுக்குது. அதனால என்னன்னா நம்ம இந்த இதுல இருந்து நம்ம விடுபடுறதுனால நம்மளோட பிறப்பும் மறுக்கப்படுது, நம்ம இறைவனையும் நம்மளால சேர முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றதாகவும் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகா அம்மா. வணக்கம் அம்மா. விந்தியம்மா இருக்காங்க, அவங்க முடிக்கட்டும், எனக்கு ஒரு 2 minutes டைம் வேணும். மியூட்ல இருக்குங்கம்மா. இந்தியாமா நீங்க மியூட்ல இருக்கீங்க. இந்தியாமா இந்தியாமா இருக்கீங்களா? கிருத்திகாமா நீங்க ஆரம்பிக்கிறதுனால ஆரம்பிங்க. இந்தியாமா அடுத்து வந்த உடனே ஆரம்பிக்கலாம். மன்னிக்கணும், ஒரு 2 நிமிடம் தேவைப்பட்டது. இன்றைய மந்திரத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயங்கள் சொல்றாரு. ஒண்ணு வந்து முதல் வரியிலேயே வந்தது என்னன்னா பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பெருந்தவம் அப்படின்னா அது ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். ஏன்னா இது வரைக்கும் நிறைய தவங்கள் பத்தி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பெருந்தவம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரணும். அப்புறம் வந்து மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த மரப்பு அப்படிங்கிறதுக்கு மறைத்தல், மறைந்து இருக்கக்கூடியது அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மரப்பை அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மரப்பை அப்படின்னா அந்த என்ன சொல்றது, அந்த திரையை விளக்கக்கூடியது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய
வினைகளை அறுக்கக்கூடியது அப்படின்னு ஒரு இடத்துல புரிஞ்சுக்கலாம். உள்ளே மறைந்திருக்கக்கூடிய வினை, எந்த உள்ள மறைந்திருக்கக்கூடிய வினை? நம்முடைய ஆன்மாவிற்குள்ளே மறைந்து நிற்கக்கூடிய அந்த வினை, அதை அறுக்கக்கூடிய அப்படின்னு வைக்கலாம். அறுத்து வழிபட வைக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இறைவனை அதுக்குதான் அந்த மேல இருக்கக்கூடிய இந்த பெருந்தவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கணும். அந்த பெருந்தவம் என்ன அப்படின்னா நம்மளுடைய முயற்சியினால் நிகழக்கூடியது அல்ல. என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னாக்கா, அது நம்ம ஜென்ம ஜென்மமா பிறந்து வந்துட்டு இருக்கோம். அந்த பிறந்து வரக்கூடிய அந்த பிறவி பயன்ல, அந்த பிறவிகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு நிற்கக்கூடிய பெருந்தவம். ஏன்னா இந்த பிறவியில நம்ம அப்படிலாம் பெருந்தவம் பண்ணிடவே முடியாது. நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கே அடிச்சு புடிச்சு 1000 பிரச்சனையில மாட்டிதான் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருப்போம். அந்த இடத்துல எல்லாம் நம்மளால பெருந்தவம் பண்ண முடியாது. அப்ப என்ன நடக்கும்? இந்த பெருந்தவம் அப்படிங்கறத பகவத்பாதா ரொம்ப அழகா சொல்லுவா. அக்ருத புண்ணியா அப்படின்னு சொல்லுவா. பிரணந்தும் ஸ்தோதும் வா கசுதம கிருத புண்ணியா, அக்ருத புண்ணியா அப்படின்பா. அந்த அக்ருத புண்ணியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, பல ஜென்மாக்கள்ல புண்ணியம் செய்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்ப இந்த பெருந்தவம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த பல ஜென்மாக்கள்ல நாம் செய்த அந்த புண்ணியங்களை ஒன்று திரட்டி மரப்பை அறுக்கும் அது வைக்கும். அதான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. பிறப்பை அறுக்கும். அப்ப இந்த வழிபட வைத்தால் பிறப்பு அறுபடும். அது அடுத்தது. அப்ப இந்த பெருந்தவம் நாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய பல பிறவிகளில் நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகள், அறிந்தோ அறியாமலோ செய்திருக்கு பெரிய ஆசீர்வாதம்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மாதிரியான புண்ணியம், அக்ருத புண்ணியமா தான் பெருந்தவம். அது ஒன்று திரண்டு நம்முள்ளே இருக்கக்கூடிய அந்த திரைகளை விலக்கி கர்ம வினைகளை அறுத்து நம்மை வழிபட வைக்கும். எப்படி? சிறப்போடு பூசனை செய்வதில் நின்று அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிறப்போடு பூசனை செய்வதில் நம்மை ஈடுபடுத்தும். அதான் வழிபட வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறப்போடு பூசனை செய்வதில்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த 36 தத்துவங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த 36 தத்துவங்களும் ஒன்றிணைந்து அந்த இறையை சென்று பூஜிக்க கூடியது. இதையும் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. தர்மார்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்த சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது புருஷார்த்தங்கள் அப்படின்னா, இந்த தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இதுல மொத்தத்தையும் ஈடுபடக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் ஜெயிக்கிறது அப்படின்னா, அப்ப எது முடியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, இந்த புருஷார்த்தங்களுக்கு ஒரு இது இருக்கு. அது பேர் என்ன? ஒரு சாதனம் இருக்கு. இதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சாதனம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். எப்படி அப்படின்னா, இந்திரியம் ஒரு சாதனம். அதற்கு பிறகு மனம், புத்தி, பிராணன், இதோட சேர்ந்து இது அத்தனையும் ஒன்று சேர்ந்து யாரை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, குரப்பன் கோவிமுலை கோமளவல்லி அவளை நாம் பூஜித்தாள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப இவங்க யாரு அப்படின்னா, இந்த குண்டலினியாக உள்ளே இருக்கக்கூடிய தேவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த அண்டத்துல இருப்பாக இருக்கக்கூடிய சிவம் சக்தியினுடைய இயக்கத்தினால் மாயா காரியம் தோன்றி என்ன நடக்குது? அசைவு தோன்றி இந்த உலகம் பிறக்கிறது. அதே மாதிரி இந்த பிண்டத்துல என்ன நடக்கிறது அப்படின்னாக்க, உள்ளே இருக்கக்கூடிய கோமளவல்லி இருக்கா இல்லையா, குண்டலினி தேவி, அவள் எப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாயா காரியங்களை தோற்றுவிக்கிறார். அப்ப இரண்டும் ஒன்றுதான். அண்டத்துல என்ன நடக்கிறதோ அதுதான் பிண்டத்திலையும். மாயா காரியங்களை தோற்றுவிக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு மறைப்பு உருவாகிறது. பின் இந்த
சதுர்வித புருஷார்த்தங்களினால் அந்த மறைப்பு விளக்கப்படுகிறது. அப்படி விளக்கப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த விஷயங்கள் நடக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பல ஜென்மாக்கள்ல நாம் செய்திருக்கக்கூடிய அந்த பெருந்தவமானது என்ன செய்யும், இந்த மரப்பை விளக்கும், அவளை வழிபட வைக்கும். அவளை வழிபட வைத்தால் என்ன, அப்படி வழிபடுறதுதான் என்னது அப்படின்னாக்க, சிறப்பொடு பூசனை செய்ய நின்றார்களே அப்படின்னு அந்த சிறப்பொடு பூசனை அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம நிறைய பூஜனை பார்த்திருக்கோம். மலர்கள்னால வைத்து பண்ணக்கூடியது பார்த்திருக்கோம், மனதினால பண்ற பூஜையை பார்த்திருக்கோம். இது வரைக்கும் பார்த்துட்டே தான் வரும். அப்ப இந்த இடத்துல ஒரு வார்த்தை வைக்கிறாரு, சிறப்பொடு பூசனை அப்படிங்கறது ஒரு வார்த்தை வைக்கிறாரு. அதே மாதிரி பெருந்தவம் அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறாரு. இது எல்லாமே நம்ம இதோட ரொம்ப அழகா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். சோ அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்திரியங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்ம தேவியை சுதிக்கும் பொழுது நம்மளுடைய மரப்பு விலகும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, பல ஜென்மாக்களினால் நாம் செய்திருக்கக்கூடிய புண்ணியம் கை கொடுக்கும் அப்படின்னு. அப்ப அப்ப எனக்கு கிடைக்காதா அப்படின்னா இல்லவே இல்லை. இந்த தேவியை பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, அப்பவே there is a hidden message that you have done lot இல்லையா. அந்த மாதிரி கடவுளுக்கு நிறைய நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம தேவியை பத்தி நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும், இந்த ஜென்மாவை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்படியே முழுமையாக பற்றி கொண்டால் முழுமையாக நம்மால் இந்த பிறவி தலைகளிலிருந்து விடுபட முடியும். அதான் பிறப்பை அறுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம். நீங்க இத பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா தமிழ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த இடத்த விளக்குறதுக்கு சமஸ்கிருதத்துல அவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்கா. பகவத் பாதால் சொல்லியிருக்கா, அடுத்தாப்புல கிருஷ்ணரே சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமஸ்கிருதத்திலயும் மற்ற மொழிகள்லயும் சொல்லியிருக்கா. ஆனா அதெல்லாத்தோட சாரத்தையும் அப்படியே ரொம்ப அழகா திருமூலர் நமக்காக நாம் விளங்கக்கூடிய மொழியில் நமக்காக விளக்கி தந்திருக்கிறார். அத்தகைய அற்புதமான ஒரு மந்திரத்தை உங்களோட பள்ளி கிடைக்க அந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக அருமைமா, மிக்க நன்றிம்மா. நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. வாங்க வெந்தியாம்மா. வணக்கம் அம்மா. இருக்கீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1524வது பாடல். நல்லன எல்லாம் தருகின்ற நாயகி. திருமந்திரம். பிறப்பை அறுக்கும் பெருந்தவம் நல்கும், மரப்பை அறுக்கும் வழிபட வைக்கும், குரப்பன் குவி மார்பு கோமளவல்லி, சிறப்பொடு பூசனை செய்ய நின்றார்க்கே. பிறப்பை அறுக்கும், பிறவி துயரிலிருந்து விடுபட செய்யும். பெருந்தவம் நல்கும், பெரிய தவ பேறுகளை நன்மைகளை கொடுக்கும். அறிவை மறைக்கும் அஞ்ஞானமாகிய திரையை அறுத்தெறியும். அதத்தான் மறைப்பை அறுக்கும்னு திருமூலர் படைத்துள்ளார். வழிபட வைக்கும், உலகம் இவனை வணங்கி வழிபட செய்யும் தெய்வ நிலையை அருளும். இவையெல்லாம் குரப்பன் கோமள வல்லியை சிறப்பொடு பூசனை செய்ய நின்றாருக்கு. அவள் அந்த கோமள வள்ளி குரமகள் அருளுவாள். குரப்பன் குரவர் குலப்பெண், குறிஞ்சி நிலப்பெண், மலைமகள், குவிமார்பு இளமார்பு, கோமளவல்லி அழகிய கொடி போன்றவள். பூசனை வழிபாடு. கழக வெளியீட்டில் குரப்பெண்ணாகிய வெள்ளிமலை மலையாள் திருவருள் அம்மை செந்தமிழ் மெய்யடியார்களுக்கு அவர்களுடைய பிறப்பை அறுப்பன். நானெறி பெருந்தவத்தை நல்குவன். அறியாமையான் நிகழும் சிவனை மறக்கும் மரப்பை அறுப்பன். சிவைய நம என்னும் திரு ஐந்தெழுத்தை கணித்து இடையராது வழிபட வைப்பன்.
குரப்பன் குறிஞ்சி நிலப்பன் பார்வதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக அருமை. அர்த்தநாரி ஐயா வந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு இப்ப திரும்ப காமிக்கல. வந்திருக்காங்களா? இல்லைங்கம்மா, அர்த்தநாரி சரிங்க. ஆத்ம ஆத்மநிலை ஆ, தான் இருக்காரு. ஆத்மனையா வாங்க ஐயா. வினை பயன் மூலம் வந்து இந்த கர்ம வினையை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். அது வந்து நிச்சயம் அம்மா அவங்க அழகா கொடுத்தாங்க. அதுக்கு வந்து அந்த வினை பயன் என்ன மாதிரி இதாகும் அப்படிங்கிறது கேட்கறதுக்காண்டி தான் மூலம் வந்து அது வந்து அவங்க அழகா கொடுத்தாங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சரி, சரி. திருமந்திரம் கேட்க, ஓத, பயில, அறிவில், உணர்வில் தூய்மையும், ஆன்ம உணர்வும், துணிவும், சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும், சிவன் மீது உண்மையான உணர்வு கொண்டதும், நான் பெற்ற இன்பம் கருகை வையகம் என்ற திருமலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்துள்ள சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளும் ஆன்ம சாசனம்